இன்னும் சில தினங்களில் புதிய அமைச்சரவை அமைக்கப்பட இருக்கின்றது. அதனை தாண்டி பிரதமர் நியமிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் தற்பொழுது பதவியில் இருக்கின்ற பிரதமர் கரணி அமரசூரியவை நீக்கிவிட்டு அமைச்சரான விஜித ஹேரத்தை பிரதமர் ஆக்குமாறு கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றது அனுர அரசு. அடுத்த கட்டமாக இந்த மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக என்ன செய்ய போகின்றது என்கின்ற பல கேள்விகள் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இன்னும் சில தினங்களில் புதிய அமைச்சரவையை அமைக்க இருக்கின்றது அனுர அரசு. இவ்வாறான சூழ்நிலையில் தான் பிரதமர் நியமனம் தொடர்பாக தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. தற்போதைய சூழலில் பிரதமராக ஒரு பெண் இருக்கின்றார், அதாவது கரணி அமரசூரிய அவர்கள் இருக்கின்றார். ஆனால் புதிய அமைச்சரவை அமைகின்ற போது பிரதமரும் மாற்றப்பட வேண்டும், புதிய பிரதமராக அமைச்சரான விஜித கேரத் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் தற்பொழுது எழுந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்திக்குள் பல குழப்பங்கள் நிகழ்ந்து வருவதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்தது. வெளியில் தெரியாவிட்டாலும் உள்ளுக்குள்ளே பதவி பிரச்சனைகள் இடம்பெற்று வருகின்றன தொடர்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே செய்திகள் வெளியாகி இருந்தது. ஒரு கட்சி என்கின்ற அடிப்படையில் இவ்வாறான பிரச்சனைகள் வருவது, அதுவும் அதிகாரம் என்கின்ற ஒரு விடயம் கிடைக்கின்ற போது இவ்வாறான பிரச்சனைகள் இருப்பது என்பது சாதாரணமான விடயம்தான். அதை தாண்டி எப்படி இந்த விடயங்களை கையாள போகின்றார், அதனை தாண்டி அரசாங்கத்தை எப்படி முன்னெடுக்க போகின்றார் என்பது அனுர கையில் தான் இருக்கின்றது. இந்த சூழ்நிலை தான் எதற்காக விஜித கேரத்தை பிரதமர் ஆக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் என்று சொன்னால், இலங்கை வரலாற்றிலே அதிக விருப்பு வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார். கம்பகா தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்ட அவர் 7,16,715 வாக்குகளை பெற்று இவ்வாறு இலங்கை வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றார். அதேவேளை கருணி அமரசூரிய அவர்கள் கொழும்பு மாவட்டத்திலே போட்டியிட்டிருந்தார். அவரும் கொழும்பு மாவட்டத்திலே அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றவர் என்கின்ற சாதனையை படைத்திருக்கின்றார். 6,55,289 விருப்பு வாக்குகளை அவர் கொழும்பு மாவட்டத்திலே பெற்று சாதனை படைத்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் புதிய பிரதமர் தொடர்பாக தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. முடிவு எவ்வாறு அமையும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் பெண் ஒருவர் தற்பொழுது பிரதமராக இருக்கின்றார், அவரும் சரியாக செயற்பட்டு வருகின்றார், அவரே தொடரலாம் என்பதுதான் மக்களின் எண்ணப்பாடாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்று. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.